எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா சரபங்க முனிவர் ஜீவசமாதி ஆலயத்தில் இருக்கோம். அவர் ஜீவசமாதிக்கு முன்னாடி இந்த விநாயகர் சிலை அமைஞ்சிருக்கு. இவரை வழிபட்டுட்டு போகலாம். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா சரபங்க முனிவர் தவம் செய்கிற மாரி ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராமர், லட்சுமணன், சீதை காட்டு வழியாக வரும்போது ஒரு குடிசைக்கு முன்னாடி சரபங்க முனிவர் ஓமம் அழுத்தி அதில் யாகம் செய்கிறத பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அவரோட ஜீவசமாதி இருக்குது. இதுதான் அதோட ஜீவசமாதி. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, அப்புறம் பிரதோஷ நாள், தேய்பிறை, வளைபிறை, பிரதோஷ நாள் இந்த மாதிரி, அப்புறம் வாரத்தில் வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு சிறப்பாக பூஜை நடைபெறுது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஜீவசமாதி இங்கே இருக்கிறதுனால நிறைய மக்கள் வராங்க, பூஜையில் கலந்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு அவங்க கனவுல போய் முனிவர் காட்சியளிக்கிறதாகவும் தன்னோட ஆலயத்துக்கு அழைக்கிறதாகவும் இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்ததாகவும் நிறையா பேர் சொல்கிறாங்க. நான் ஒரு டைம் லைவ் கூட போயிருந்தேன். அப்போ நான் அங்கே நிறையா பேர் தியானம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவர் ஜீவசமாதிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள், அதாவது நிலம், அடுத்தது பார்த்திங்கன்னா நீர், தம்பிகிட்ட விளையாண்டுட்டு இருக்கான், காற்று, ஆகாயம், 5 பஞ்சபூத லிங்கங்களும் இங்கே வச்சுருக்காங்க. அழகாக இருந்தது. பக்கத்துலேயே அப்படியே விசாலாட்சி, காசி விசாலாட்சி சிலையும் இங்கே வச்சுருந்தாங்க. நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம ஓவரால் பார்த்தோம்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் வந்திங்கன்னா நம்ம 9 நவகிரகங்கள் சுற்றுவோம். அப்படி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை இருக்கிற மாரி நல்லாயிருக்கு. அது மேலே வச்சுருக்காங்க சூரிய பகவான், மற்ற எல்லா நவகிரகங்கள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இதில் குதிரை மேலே அமைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே இந்த கோயிலுக்கு இந்தாண்ட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, நடராஜர் சிலை ரொம்ப நல்லா பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. பின்னாடி நீங்களும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா முருகனோட சிலை வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்தால் ஒரு மன நிம்மதி கிடச்சிது. நானே அதை உணர்ந்தேன். நான் ஜஸ்ட்டு லைவ் போகலான்னு போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கே ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சிச்சு. நீங்களும் மறக்காமல் அமாவாசை, பௌர்ணமி, வாரத்தில் வியாழக்கிழமை, தேய்பிறை, வளர்பிறை, பிரதோஷம் இந்த மாதிரி நாளில் பூஜை நடக்குது. நீங்களும் மறக்காமல் நம்ம ஓமலூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கலந்து போங்க. அப்புறம் ஐயப்பன் கோவில், ஐயப்பன் சிலையும் இருக்குது. கோவிலுக்கு பின்னாடி ஐயப்பன் சிலை இருக்குது, முருகன் சிலை இருக்குது, சிவன், பார்வதி, நடராஜர். இந்த ஆலமரம் பெரிய ஆலமரம் ரொம்ப நல்லா காற்றோட்டமாக இருந்துச்சு. நல்லாயிருக்கு. சுற்றியும் பாருங்கள் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது.